என்ன வள்ளியம்மா, என்ன ஒரு மாதிரியா இருக்கா காலையில இருந்து? என்ன ஒண்ணும் விஷயம்? இல்லைங்க. மாமா அத்தை சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டல்ல? என்ன அத்தை திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நேத்து ராத்திரி தூக்கவல்லின்னு எங்கிருந்தோ வந்தால் படம் பார்த்தா அந்த படத்துல வர்ற ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போயிருவா. எங்க அதே மாதிரி நீயும் போயிருவோன்னு இவ பயந்துகிட்டு இருக்காமா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நானே விடிய காலையில கண்ட கனவு பலிச்சிருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். வள்ளியம்மா, லட்சுமி எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறா? இது அவ வீடு. என்ன லட்சுமி? ஆம், ஆமா. இதோ பாரு, தலை தீபாவளிக்கு தான் பிறந்த வீட்டுக்கு போகாம இந்த வீட்டை தான் வீடா நினைச்சவா லட்சுமி. அவ எங்கேயும் போக மாட்டா. தைரியமா இரு வள்ளியம்மா. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற பயம் போகாது. அது போகணும்னா லக்ஷ்மி, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. நீ ஆசைப்பட்டு வெற்றிய உன் கூட நான் சேர்த்து வைப்பேன். என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணி கொடு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு அத்தை சத்தியம்? இந்த குடும்பத்துக்கு நான் எப்பவுமே நல்லதுதான் அத்தை பண்ணுவேன். நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க அத்தை. இந்த சத்தியம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது போதுமா எனக்கு? ஏ லக்ஷ்மினா லக்ஷ்மி தான். அத்தை சாப்பிடுவாங்க. மாமா நீங்களும் வாங்க. நேற்று ராத்திரி தூக்கவல்லின்னு எங்கிருந்தோ வந்தால் படம் பார்த்தா அந்த படத்துல வர்ற ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போயிருவா. எங்க அதே மாதிரி நீயும் போயிருவோன்னு இவ பயந்துகிட்டு இருக்காமா. நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. லக்ஷ்மி, முதல்ல என்கிட்ட பேசுற பேச்ச கம்மி பண்ண. அப்புறம் தனியா தரையில தூங்க ஆரம்பிச்ச. உன்னோட குணம் என்ன லக்ஷ்மி? முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி கேட்டாலே உடனே ஓடி போய் உயிரை கொடுத்து உதவி செய்யறவ நீ. ஆனா நீ உயிரா மதிக்கிற எங்க அம்மா கேட்ட சத்தியத்தை செய்யாம அருமையா சமாளிச்ச. ஏன் இப்படி மாறிட்ட லக்ஷ்மி? இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தான் தீபாவளிக்கு கோயிலுக்கு போனோமோன்னு இருக்கு. அங்க போனதுனால தானே ரவுடி லட்சுமி அம்மா உன்னை பார்த்து உதவி கேட்டாங்க. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன நம்பி கேட்ட உதவிய என்னால செய்ய முடியல. அம்மா ஸ்தானத்துல வச்சு மதிக்கிறவங்க கிட்ட என்னால பொய் சொல்ல முடியல. அப்போ என்ன விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா? புரிஞ்சா சரி.